نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله عما نواله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الصدقة رد البلاء والقلاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தான நம்மை எல்லாம் பிறக்கிற போதே அல்லது பிறந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் நம்மையெல்லாம் முஸ்லீம்களாக முஃமின்களாக ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் பாக்கியமான பராத்துல் இரவில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் சிறார்கள் வாலிபர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உடைய அல்லாஹ் நல்லடியார்களே, பயானினுடைய துவக்கமாக ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்துவிட்டு இன்றைக்கு உண்டான இந்த பராத் என்கின்ற தலைப்புக்கு கீழே சில விஷயங்களை சொல்லலாம் என்று நாடி இருக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், பொதுவாகவே மக்களினுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ்வின் மீது உண்டான ஈமான் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதை இன்றைய நவீன காலத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதோ இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கிருபையால் போன ஆண்டு நான் இதே பெரிய பள்ளிவாசலில் பயான் பேசினேன். இப்போது இங்கே நான் பேசுகிறேன். பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் பேசிவிட்டு ஏதோ ஒரு 4-5 சப்புகளை பார்க்கிற போது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் துணை வைக்கும் போது அப்படிதான் தோணுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய இலுப்பூர் பெரிய பள்ளிவாசல் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, ஒரு 100-120 ஆண்டுகளினுடைய பாரம்பரியம் பெரிய பள்ளிவாசல். நாம் இன்றைக்கு தொழுவதல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் போட்ட விதை இன்றைக்கு அது விருட்சமாக நிற்கிறது. இந்த இலுப்பூருடைய முன்னோர்களினுடைய வரலாறுகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அல்லாஹு ஹூ என்று திக்ர் செய்தால் அந்த ரோடு வரைக்கும் சப்தம் கேட்குமா, எந்த மைக்கும் இல்லாமல். அப்படி தக்வாவுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தொழுத அந்த இடம், அவருடைய ரூஹானியத்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிறது. அதனால தோணும் என்னவோ, நான் எப்போது தொழுகிற போதெல்லாம் அங்கே பெரிய பள்ளியில் தொழக்கூடிய ஒரு நிம்மதி வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய துவா அங்கே இருக்கிறது. அதற்காக வேண்டி மற்ற பள்ளிவாசல்களுடைய குறைப்படுத்துதல் சிறுமைப்படுத்துதல் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல் சில இடங்களை விட அல்லாஹ் சில இடங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் மேம்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே தொழுகக்கூடிய தொழுகையும்
நீங்கள் மக்காவில் தொழக்கூடிய தொழுகையும் ஒன்று அல்ல. மக்காவில் தொழக்கூடிய தொழுகையை விட அதைவிட குறைவாக நன்மை மதினாவில் கிடைக்கிறது. அதைவிடவும் குறைவான நன்மை பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனத்திலே கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்திற்கும் உண்டான மகத்துவத்தை அங்கே தொழுகிற போது ஏற்படக்கூடிய ரூஹானியத்தை எல்லா காலத்திலையும் நிச்சயமாக வெளிப்படுத்துவான். அந்த அடிப்படையில் இப்போது மக்களுக்கு மத்தியில் நான் பேசுகிறேன், மக்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு எந்த நாள்? பராத்துடைய இரவு நாள். ஆனால் இன்றைய நாளில் கூட ஏதோ சர்வ சாதாரணமாக மற்ற நாளை போல கடந்து விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே கூட்டம் குறைவு. போய் பாருங்கள், கடை வீதியில் போய் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள், பஸ் ஸ்டாப்புகளில் இருக்கிறார்கள், பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், மளிகை கடையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாசலில் வந்து நின்று காத்திருக்காதவனை அல்லாஹ் கொண்டு போய் மருத்துவமனையில் போய் நிற்க வைக்கிறான். பள்ளிவாசலில் வந்து உட்காருவதற்கு 10 நிமிஷம் நேரம் இல்லை, ஆனால் கால் கடுக்க கியூவில் எங்கேயோ போய் நிற்கிறான். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பக்கம் கருணை என்று சொல்லலாம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய சாபம் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு தூரம் மற்ற நாளை போல இந்த நாளை நாம் கடந்து விட்டு போகவே நிச்சயமாக முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஹதீஸுகளுக்குள் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலங்களில் சில காலங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், இடங்களில் சில இடங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன் மக்காவுடைய தவாஃப் செய்கிற போது ஒரு மனிதனுடைய துவா நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அரஃபாவில் செய்யப்படக்கூடிய துவா, ஜம்சம் நீர் குடிக்கிற போது துவா, சஃபா மர்வாவில் ஓடுகிற போது, முஸ்தலிஃபாவில், மினாவில், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களாக அந்த இடங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவுகளை, சில இரவுகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், மாதங்களில் சில மாதங்களை கண்ணியப்படுத்தினான், மனிதர்களில் சில மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், நபிமார்களை போல். அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய நாளை, இன்றைய இரவை எல்லா நாளையும் விட மகத்துவமிக்க நாளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை வாங்கிக் கொள்ளாமல் அதை அலட்சியமாக, பொடுபோக்காக, கவனக்குறைவாக அதில் நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஹதீஸுகளில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொய் சொல்லாத அந்த புனித நாவால் பேசுகிறார்கள், அல்லாஹ் இன்றைய நாள் வந்து விட்டவுடன் மக்ரிப் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து விடுகிறான். இப்போது அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்கிறான், ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறான். வந்து நின்று கொண்டு அவனே கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்பிரின், யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? எப்பா நீ கேள், நான் தருகிறேன். அல்லாஹ் ரிஸ்க் வேணுமா? நீ கேள், நான் தருகிறேன். உனக்கு எல்லா பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா? கேள், தருகிறேன் என்று ஃபஜ்ர் வரை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூற்றை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் சர்வ சாதாரணமாக எல்லா நாளையும் போல இதுவும் ஒரு நாள் தான் என்று நாம் கடந்து விட்டு போகக்கூடிய காட்சிகளை இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில், இந்த பாலா போன துனியாவில் சில நேரங்களில் அல்லாஹ் சில வாய்ப்புகளை நமக்கு தருகிறான். அந்த வாய்ப்பு என்பதுதான் இது போல இரவுகள். மொத்தமாக செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படியே ஒன்றுமில்லாமல் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இரவு தான் இந்த இரவு. இந்த இரவிலும் கூட உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட நாம பாவ மன்னிப்பு கேட்கலன்னா நம்மை விட துர்பாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? இப்போது கூட கடைவீதி நாம் சுற்றி திரிகிறோம் அல்லவா? நம்மை விட துர்பாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? எனவே வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயந்திர உலகம், இந்த இயந்திர உலகத்தில் காலையில் எந்திரிச்ச உடனேயே பல்லு விளக்குனதிலிருந்து துவங்கி ஒரு மனிதன் அப்படியே இயந்திரம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, தீனை பற்றி சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேகமாக போகக்கூடிய ஒரு வாகனத்திற்கு ஒரு வேகத்தடை போல் எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் சில நல்ல நாட்களை நமக்கு தந்து அந்த இடங்களில் கொஞ்சம் நிதானித்து நீ அப்படி மேலே ஏறி வேகத்தடையில் இறங்குவது போல் வேகமா மனிதன் துனியாவிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவனை பார்த்து அல்லாஹ்
கொஞ்சம் நிதானி, இந்த வராத்திர வந்து விட்டது, கொஞ்சம் நிப்பாட்டு, மேராஜ் வந்து விட்டது, கொஞ்சம் நில், இதோ லைலத்துல் கத்ர் வந்து விட்டது என்று அல்லாஹ் கொஞ்சம் நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான சில நல்ல நாட்களை, இரவுகளை, நன்மை பெறக்கூடிய தருணங்களை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் கேட்டு வாங்குவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளை, இந்த இரவை நாம் இரவாக கடந்து விட்டு போய்விடக் கூடாது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை, சில பயானினுடைய செய்திகளை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சுன்னத்து என்றால், அதாவது பெருமானாரினுடைய சுன்னத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பகல் சிறந்ததா அல்லது இரவு சிறந்ததா என்றால் கிட்டத்தட்ட 99% மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய பார்வையில் இரவில் அந்த இரவினுடைய எல்லா அமல்களும் தான் சிறந்தது என்று எழுதுகிறார்கள். பகலை விடவும் இரவு சிறந்தது. தொழுகையில் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகையில் 5 வக்து தொழுகையில் 3 வக்து தொழுகை எல்லாம் இரவில் வருகிறது. மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் மற்றதெல்லாம் பகலில் வருகிறது. நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹருடைய நேரத்தை வைத்திருக்கிறான். தராவி தொழுகையை அல்லாஹ் இரவில் வைத்திருக்கிறான். தஹஜ்ஜுத் தொழுகையை அல்லாஹ் இரவில் வைத்திருக்கிறான். மிஅராஜை அல்லாஹ் இரவில் வைத்திருக்கிறான். பராத்தை, லைலத்துல் கத்ரை இரவில் வைத்திருக்கிறான். இப்படியே நாம் பார்க்கிற போது இந்த மார்க்கத்தில் பகலை விடவும் இரவுக்கு அல்லாஹ் முன்னுரிமை தருகிறான் என்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க முடிகிறது. எனவே இரவு காலங்கள்ல நாம் கண் விழித்து வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை, அந்த ரசனையை, அந்த சுவையை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அடியார்களிடத்திலே இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். பகல் முழுக்க ஒரு கணவன் என்னதான் வேலை செய்தாலும் இரவில் அவன் மனைவியோடு சில நேரங்களில் பேசணும். பேசாம எனக்கு என்னன்னு போய் படுத்து தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனைவி சும்மா இருக்க மாட்டான். இவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறான், இவன் ஒரு புருஷனான்னு கேட்டுருவா கொண்டாட்டு. அதனால இரவு நேரங்களில் மனைவியோடு பேசுவது ரசனை. உங்களுக்கு வேண்டுமானால் பாரமாக தெரியலாம், ஆனால் அந்த மனைவிக்கு கணவன் இரவில் பேசுவது, மனைவியும் கணவனும் சேருவது என்பதுதான் அது அந்த தாம்பத்தியம் என்ற வாழ்க்கையில் ஆக உயர்ந்தது. அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் காலம் முழுக்க அடியார் என்னென்னவோ வேலைகள் இருக்கிறான். பகல் காலங்களில் வேலைக்கு செல்கிறான், சம்பாதிக்கிறான், கடைக்கு போகிறான், உலகத்தினுடைய அலுவல்கள் நிறைய இருக்கும். ஆனால் இரவில் வந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, அல்லாஹ் சொல்றான். இரவு முழுக்க என்னோட பேச வேண்டாம், இரவினுடைய கடைசி பகுதி ஒரு கொஞ்ச நேரம் எழுந்து 2 ரக்காத் தொழுது என்னோடு நீ பேசு என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே இந்த மார்க்கம் இரவு நேரத்தை தான் முன்னுரிமை தருகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பராத்துடைய இரவு எல்லா நாளையும் போல நம்ம தூங்கி கழிச்சிடலாம், கொஞ்ச நேரம் பயான் கேட்டுட்டு போய் படுத்து தூங்கிடலாம், தொழுதுட்டோம், யாசின் ஓதிட்டோம், திக்ர் செஞ்சிட்டோம், துவா ஓதிட்டோம், கபர் ஜியாரத்து கூட முடிச்சிட்டோம், போய் தூங்கி விடலாம் என்று நினைத்து விட வேண்டாம். சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், தயவு செய்து உங்களுடைய முதுகை கொண்டு போய் படுக்கையில் நீங்கள் வைக்க வேண்டாம். அப்படியே சோர்வு அயர்வு ஏற்பட்டாலும் லேசா எங்கேயாவது செவுத்துல சாஞ்சுக்கிட்டாவது வாயில் ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் ஸலவாத்தையாவது ஓதிக்கொண்டே இருங்கள். இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். யாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் இன்றைக்கு இல்லை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வாழ்க்கையும் மேடு பள்ளங்களுடன் வைத்திருக்கிறான். சில நேரங்களில் இன்பம், பல நேரங்களில் துன்பம். இதே வாழ்க்கையை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை அல்லாஹ் தர வேண்டுமானால் அப்பேற்பட்ட ஒரு இரவு, பராத்துடைய இரவை அல்லாஹ் வழங்கினான். வழங்கி என்ன வேணுமோ கேள், எல்லாத்தையும் நான் தருகிறேன் என்று எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இப்போது முதல் வானத்தின் பக்கம் தன் கவனத்தை செலுத்தி அடியாரிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய துவா, அடியாரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொழுகை, இபாதத் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக அவனை போய் சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே எல்லாம் நல்லடியார்களே, இன்றைய நாள் ஏதோ மற்ற குழப்பவாதிகள் இந்த கொஞ்ச காலம் ஒரு 30-35 வருஷத்திற்கு பின்னால் நீங்கள் போய் பார்த்தால் ஒரு சில கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. பராத் இரவு வந்துவிட்டால், மிஹராஜ் இரவு வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள்? இந்த குழப்பவாதிகள் விதண்டாவாதம் செய்து கொண்டு வீண் விவாதம் செய்து இப்பேற்பட்ட இரவெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த நாளில் பள்ளிவாசல் கூட வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள்.
இன்னமும் சொல்ல போனால் வருஷம் என்ன செய்வான்னா ஒரு 10,000 நோட்டீஸ் அடிச்சு வச்சிருவான். மேராஜ் வந்து விட்டதா பெட்டியை கீழே இறக்கி 5,000 நோட்டீஸை விநியோகம் பண்ணுவான். மேராஜ் என்பது கூடாது. பராத் வந்து விட்டால் நோட்டீஸ் உடனே பராத் என்பது கூடாது. இதோ ஆதாரம், அதோ ஆதாரம். நான் சொல்லுகிறேன், 14 நூற்றாண்டுகளாக இந்த பராத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு வந்து 30 வருஷம் 100 வருஷம் அல்ல, பாட்டன் கூட்டன் 14 நூற்றாண்டுகள காலமாக சஹாபாக்கள், தாபீன்கள் அப்படியே காலம் தொன்று வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அமலை நாம் செய்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல. சரி, ஹதீஸுகளுக்குள் புகுந்து பார்க்கிற போது என்ன செய்திகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த பராத்து செய்தி ஹதீஸை சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த ஹதீஸ் எல்லாம் லஈஃபானது, இந்த ஹதீஸ் பலகீனமானது, அதனால பராத் என்பது தேவையில்லை, கிடையாது என்று மக்களை குழப்பக்கூடிய பெரிய குழப்பவாதிகள் எல்லாம் இன்றைக்கு தோன்றிவிட்டார்கள். நான் ஒரு விஷயத்தை இங்கே ஆழமாக நான் பதிவு செய்கிறேன். இந்த சவுதி முழுக்க இன்றைக்கு கெட்டு குட்டிச்சவரா போச்சு. இந்த சவுதிக்கு போகாத வரைக்கும், அரபு நாடுகளுக்கு போகாத வரைக்கும், இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் நல்லா தொழுவான். பார்த்துருக்கீங்களா? இந்த சவுதிக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டான், கார் ஓட்டுற வேலை, எங்கேயாவது கம்பெனியில் வேலை போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தொப்புளுக்கு கீழே கட்டக்கூடிய தக்பீரை தூக்கி நெஞ்சு மேல கட்டிக்குவான். தொப்பி போட மாட்டான், காலை விரிச்சுட்டு தொழுவான், விரலை ஆட்டிக்கொண்டு தொழுவான். இப்போ ஒரு கூட்டம் அங்கே போன பிறகு இவருக்கு ஏற்படுகிறது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த அரபு நாடு முழுக்க இன்றைக்கு கெட்டு குட்டிச்சவராகி போய் கிடக்கிறது. அசல் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை அங்கே கிடையாது. ஆனால் ஒரு செய்தி, இன்றைக்கு பராத் இல்லை, மேராஜ் இல்லை என்று பேசக்கூடியவர்கள் யாரை பின்பற்றுவார்கள் தெரியுமா? இன்றைக்கும் ஒட்டுமொத்த சவுதியுமே ஒரே ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லப்படக்கூடிய அவரைத்தான் பின்பற்றுகிறது. நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அல்பானி அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த அல்பானி என்பவர் தான் என்ன செய்வார்? ஹதீஸுகளை ஆய்வு செய்வார். ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 1-2 அல்ல, ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை, இது பலகீனம், இது பலகீனம், இது தேராது, இது ஒண்ணுமில்லாதது என்று நிறைய ஹதீஸுகளை நகர்த்தியவர் அல்பானி. இந்த அல்பானி சொல்லைத்தான் சவுதி அரசாங்கம் கேட்கிறது. இந்த அல்பானியை தான் இங்கே உள்ள குழப்பவாதிகள் பார்த்துவிட்டு மேராஜ் இல்லை, பராத் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அல்பானி என்ன சொல்கிறார் தெரியுமா? அத்தனை ஹதீஸையும் வேண்டாம் என்று சொன்னவர், லஈஃப் பலகீனம் என்று சொன்னவர், பராத்தினுடைய ஹதீஸுகளை மட்டும் அவர் நம்பகமான சஹீஹான ஹதீஸ் என்று அவர் சொல்கிறார். அவரே ஏற்றுக்கிறார். உங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸுகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த கருத்துக்கு நேர் மாற்றமாக சொல்கிற போது நீங்கள் ஒரு கொள்கையில், ஒரு கொடிக்கு கீழே நீங்கள் இல்லை, நீங்கள் பிரிந்து போன ஒரு கூட்டம் என்பதை தெளிவாக இங்கே நமக்கு தெரிய முடிகிறது. எனவே எல்லாம் நல்லடியார்களே, நல்லடியார்களுக்கு முரணல்லாமல் உடன்படக்கூடியவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, முரண்படக்கூடியவர்களுக்கு தான் ஆதாரமே தேவை. அதான் வராது வந்துருச்சா, சரி ஏதோ தொழுகிறோம், திக்ரு செய்யறோம், அன்னைக்காவது தொழுகைக்கு வராதவர்கள் அன்னைக்கு தான் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வருஷம் முழுவதும் தொழுகை வர மாட்டாங்க. ஆனா பராத்து அன்னைக்கு தான் குளிச்சு கிழிச்சு புது கையில கட்டி சட்டை போட்டு தொப்பி போட்டு வந்து உட்காந்துருவாங்க. அன்னைக்காவது தொழுகிறாங்களே, அல்லாஹ் அக்பர், அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஒரு மெஹராஜ், பராத்து, ஒரு லைலத்துல் கத்ர், 2 பெருநாள், ஜும்மா, இதுலயாவது தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதே. இந்த வீணா போனதை வந்ததற்கு பின்னால் இந்த பாக்கியமும் அந்த மக்களுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் நமக்கு தொற்றிக் கொள்கிறது. சரி, இவன் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைதானா என்றால் பச்சை பொய்யான கட்டவர்த்தனமான சில பொய்களை மக்களுக்கு மத்தியிலே உண்மை போலவே அடித்து பேசக்கூடிய இந்த குழப்பவாதிகள். ஏனென்று சொன்னால், இந்த பராத்தை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் 1-2 ஹதீஸ்கள் அல்ல, கிட்டத்தட்ட நான் எடுத்து காட்டுகிறேன், 20 ஹதீஸ்கள், கிட்டத்தட்ட 20 ஹதீஸ்கள், 10 சஹாபாக்கள் தொடர்படியாக அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ்கள் இன்றைக்கு வருகிறது. அதில் பிரபலமான உலக புகழ் பெற்ற ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், 10 சஹாபாக்கள் இதை சரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா. இந்த பராத்தினுடைய இரவு வந்துவிட்டால் ஹதீஸில் பராத் என்று வராமல் நிஸ்பு ஷஅபான் என்று வருகிறது. நிஸ்பு ஷஅபான் என்றால் ஷஅபான் மாதத்தினுடைய பாதி இரவு. அப்ப ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா, நீங்கள் இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். ஒரு நோன்பு வைத்தால் போதுமானது. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமாக ஆகாதா?
இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு பெருமானார் சொன்னது நமக்கு எல்லா அமல்களையும் செய்வதற்கு ஆகுமாகாதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரிதொரு நபிமொழி இப்படியும் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, வாழ்க்கையில் எந்த நாளும் இல்லாத நீண்ட நெடிய சஜ்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எந்த அளவுக்கு செய்தார்கள் தெரியுமா? இந்த பராத்துடைய இரவில் பெருமானார் தொழுகையில் சஜிதாவுக்கு போயிட்டாங்க. ஆயிஷா அம்மா பார்க்கறாங்க, சஜிதாவிலே கிடக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவிற்கு கிடந்தார்கள் தெரியுமா சஜிதாவில்? கிட்டத்தட்ட நான் அவருடைய காலை லேசாக இப்படி ஒரு லேசாக ஒரு சுரண்டுதல், ஒரு தடவுதல் நான் செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை லேசாக அசைத்தார்கள் இந்த கூச்சத்தால் என்று வருகிறது. எந்த அளவுக்கு சஜ்தா செய்தார்கள் என்றால், எங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ, அல்லாஹ் அவர்களை உயிர் வாங்கி கொண்டானோ, மௌத்தாகி விட்டார்களோ என்று நான் பயப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் சஜ்தாவிலே கிடப்பதை நான் பார்த்தேன் என்கிற ஹதீஸ் இருக்கிறது. இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் என்னோடு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி, திடீரென்று எழுந்து பார்த்தேன், காணவில்லை. தேடி பார்த்தேன். கடைசியாக நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவினுடைய பொது கபிரிஸ்தான் ஜன்னத்துல் பகீயில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது கொண்டிருந்தார்கள். நான் அருகிலே போய் யா ரசூலுல்லாஹ் என்று நான் கூப்பிட்டேன். ஆயிஷா, இது என்ன இரவு தெரியுமா என்று கேட்டார்கள். இன்றைய நாளில் அல்லாஹ் அரபுலகத்திலேயே பனு கல்பு என்கின்ற ஒரு கோத்திரம் இருக்கிறது. அந்த கோத்திரத்தார் வைத்திருக்கக்கூடிய ஆடு, அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் பார்த்தால் அவ்வளவு அதிகமாக இருக்கும். அந்த ரோமங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் இந்த நாளில் பாவங்களை மன்னிக்கிறான். எனவே இந்த நாளில் நான் பாவ மன்னிப்பு இந்த ஜன்னத்துல் பகீயில் அடங்கியிருக்கக்கூடிய மக்களுக்காக நான் துஆ செய்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் இன்றைய நாளில் நாம் மிஅராஜில் கூட நாம் கபர் ஜியாரத் பண்ணுவதில்லை. இப்போது கபர் ஜியாரத் பண்ணுவதற்காக பெரிய ஆதாரமாக எடுத்துக்கொண்ட செய்தியே இந்த செய்தி என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சட்டம் எழுதி தருகிறார்கள். எனவே இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நான் மேலே சொன்னது உலக புகழ்பெற்ற நபிமொழி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் இந்த பராத்துடைய இரவில் முதல் துன்யாவினுடைய வானத்தின் பக்கம் வந்து அல்லாஹ் கேட்கிறான், யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? பாவ மன்னிப்பு நான் தருகிறேன். ரிஸ்க் வேண்டுமா? ரிஸ்க் தருகிறேன். பலா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? தருகிறேன் என்று அல்லாஹ் ஃபஜ்ர் வரை, ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் விழித்திருந்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்க நாம போய் தூங்கிக் கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க நம்மால் விமோச்சனம் அடைவதற்கு வழி அது இல்லாமலேயே போய்விடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாள் சாதாரண நாள் அல்ல. அல்லாஹ் எல்லா விதிகளையும் மாற்றி எழுதக்கூடிய நாள் இந்த நாள். விதிகளை அல்லாஹ் மாற்றி எழுதுகிறான். ஒரு மனிதனினுடைய விதியில் கூடுதல் செய்ய வேண்டுமானால் கூடுதல் செய்கிறான், குறைக்க வேண்டுமானால் குறைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விதியினுடைய பட்டியலை, பதிவேட்டை அல்லாஹ் மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கிறான் என்றெல்லாம் ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே விதியினுடைய விஷயத்தில் சில ஆழமான ஞானங்கள் நமக்கு நிச்சயம் தேவை. அரபியில் கலா கதிர் விதி என்று சொல்வார்கள். விதி என்றால் அது அல்லாஹ் நிர்ணயம் செய்தது. மதியால் விதியை வென்றுவிடலாம் என்று இன்றைக்கு தமிழ் போங்கில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சொல்லக்கூடியவருக்கும் தெரியாது, கடைசியில் விதிதான் வெல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விதியை தான் இன்றைக்கு மாற்றி எழுதுகிறார். இந்த விதியினுடைய விஷயத்தை குறித்து நாம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியை மாற்றி எழுதுகிறான் என்றால் அது எப்படி அல்லாஹ் மாற்றி எழுதுவான் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பதில் வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஅத் அல்லாஹ் பேசுகிறான், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினால் சில விஷயங்களை அழிக்கவும் செய்வான், அவன் நாடினால் சில விஷயங்களை அல்லாஹ் தரிபடுத்தவும் செய்வான். ஏனென்று சொன்னால் இன்தஹு உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் என்று சொன்னால் தாய் புத்தகம் அவன் கையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாய் புத்தகம், இந்த மூலப்பத்திரம் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா தமிழில், இந்த மூலப்பத்திரம் அல்லாஹ் கையிலே இருக்கிறது. அவன் நினைத்தால் இன்றைய இரவில் அல்லாஹ் மாற்றி அமைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், சேர்க்கவும் முடியும், கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். எல்லாம் அவன்
அவன் கையில் அவன் வைத்திருக்கிறான். உதாரணம் சொன்னால் விளங்கும். சுருக்கமா சொல்லணும்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய இரவிலேயே நமக்கு மௌத் என்று எழுதி வைத்திருந்தால் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஆயுளை நீட்டி வைப்பான். இதை விட பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையில்லையே. உங்களுக்கு இன்றைய இரவோடு உங்களுடைய ரிஸ்க் முடிந்து போய்விடும் என்று இருந்தால் நீங்கள் இடைவெளத்திலே கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்துகிறான். அடுத்த வருடம் வரைக்கும் அந்த விதியுடைய பட்டியலை அல்லாஹ் நீட்டிக்கொண்டே போகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விதியினுடைய விஷயத்தில் நமக்கு மிக மிக கவனம் தேவை. ஏனென்று சொன்னால் விதியை யாராலும் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுக்கு புரியாததுதான் விதி. விதியை மனிதனுடைய அறிவால் அளக்கவே முடியாது. அப்பேற்பட்ட விதியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சில பேர்கள் நினைப்பது போல வளர வேண்டிய பிள்ளை, வாழ வேண்டிய குழந்தை மௌத்தாகிறது, அது விதி. ஆனால் மௌத்தாக எப்போது மௌத்தாகுவார் என்று நினைக்கக்கூடிய 99 வயது தாத்தா உயிரோடு இருப்பார். அப்ப சின்ன குழந்தை மௌத்தாக வேண்டும் என்பதும் விதி. 99 வயது தாத்தா வஃபாத்தாகாமல் உயிரோடு இருக்கிறார் என்பதும் விதி. இதில் நீங்கள் போய் உங்களுடைய அறிவை நீங்கள் செலுத்தவே முடியாது. இன்றைய உலகத்தில் மக்களுக்கு மத்தியிலே இந்த விதியினுடைய நம்பிக்கை மொத்தமாக குலைந்து சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் சுட்டி காட்ட முடியும். ஏனென்று சொன்னால் நிறைய பேர்கள் இந்த ஊனமுற்றவர்களை பார்க்கிற போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் ஏன் தான் இவங்களை இப்படி படைச்சானோ உனக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் தான் இவர்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறானோ உங்களுக்கு தெரியாது, சிரியா மக்கள் ஏன் இப்படி அழிகிறார்கள் தெரியாது, துஆ மட்டும் நாம் செய்ய வேண்டும். இதில் என்ன ரகசியம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் யாருக்கும் தெரியாது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்த அதே காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்து துன்புறுத்தி இரத்தத்தால் அப்படியே குளிக்க விட்டு கயிற்றை கொண்டு போய் கழுத்தில் கட்டி கரடு முரடான பாதைகளில் இழுத்து செல்லப்படுகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகு பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு காட்டப்பட்டது. பின்னால் சதை பகுதி எதுவும் இல்லாமல் வெறும் எலும்பு மாத்திரம் இருப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள். இது எப்படி என்று கேட்டபோது சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி என்னை கொண்டு போய் நெருப்பில் தூக்கி போடுவார்கள், என் சதையின் பின்பகுதி கருகி என் இரத்தத்தால் அந்த நெருப்பு அணைந்து போகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி சஹாபாக்கள் கஷ்டப்பட்ட போது பெருமானாரால் காப்பாற்ற முடியாதா? அல்லாஹ்வால் காப்பாற்ற முடியாத முடியும். ஆனால் விதி சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்குகிற போதுதான் அல்லாஹ் அதை சாதனையாக மாற்றுகிறான். எனவே இந்த உலகத்தினுடைய போங்கு அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் நடக்கிறதே ஒழிய இந்த சில பேர்கள், அதுவும் இந்த நடிகர்கள், இந்த படம் எடுக்கக்கூடிய சில டைரக்டர்கள்லாம் சில நாத்திகவாதியான டைரக்டர் பேசுறான். ஒருத்தர் பேட்டி எடுக்கிற போது யூடியூப்களில் அவனுடைய பேட்டியை நான் பார்க்கிறேன். அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? கடவுள் என்பது இல்லை, கடவுளை கற்பவன் பொய்யன் என்றெல்லாம் அவன் பேசுகிறான். ஏன்னு சொன்னா உலகத்தில் எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, கண்கள் இல்லை, கைகால்கள் இல்லை, எத்தனையோ மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கடவுள் என்று ஒன்று இருந்தால் இவர்கள் எல்லாம் காப்பாற்றிருப்பானே, எனவே கடவுள் என்பவன் இல்லை என்று இவன் பேசுகிறான். அப்ப துனியாவில் கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டால், பசி ஏற்பட்டால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது துக்கம் ஏற்பட்டால் என்ன சொல்லுகிறான்? உடனே கடவுள் இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். அப்ப இவன் என்ன சொல்ல வர்றான்னா, துனியாவில் எல்லாருமே நிரப்பமா வாழணும், எல்லாரும் காசு பணத்தில் நிரப்பமாக, எல்லாரும் வெள்ளையாக இருக்கணும், எல்லாரும் அழகாக இருக்கணும், எல்லாரும் ஹைட்டாக இருக்கணும், எல்லாரும் குண்டா இல்லாம ஒல்லியா இல்லாம நடுநிலையா இருக்கணும், ஆக மொத்தத்தில் எல்லாரும் தன்னிறைவோடு எல்லாமே இருக்கணும் என்று இவனுடைய வாதம். அப்படி இருந்தால் கடவுள் இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று இவன் சொல்கிறான். ஆனால் இவன் படம் எடுக்கிறானே, இவன் எடுக்கக்கூடிய படத்தை நீங்க பாருங்க. அந்த படத்தில் பார்த்தால் படத்தில் ஹீரோ என்ன செய்வார்? அடி வாங்குவார். ஒரு கேரக்டர் அடி வாங்கும், ஒரு கேரக்டர் சாகும், ஒரு கேரக்டர் மிதி வாங்கும், ஒரு கேரக்டர் சாப்பிடாது. ஏன்னா இப்படி படம் எடுக்கிற? ஏன்னா நீயே நாத்திகவாதி, இந்த உலகத்தினுடைய போங்கை சரிசமமாக இருக்க வேண்டும் என்று நீ நாடுகிறாய். அப்படி என்றால் உன் படத்தையும் சரிசமமாக நீ எடுக்க வேண்டுமா இல்லையா? படத்தில் எல்லாரும் நல்லவன், எவனும் கெட்டதே கிடையாது. படத்துல எல்லாரும் நல்லது பண்றான், எவனும் கெட்டது பண்றது கிடையாது. இருக்க வேண்டியதானே? உன் படம் போடாது. எனவே மனித அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தாலே இறைவன் இருப்பதை நீ ஒத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கிற போது எப்படி இவன் மறுக்கிறான் என்பது தெரியவில்லை. இந்த சுனாமி ஏற்படுகிற போது சில நேரங்களில் சுனாமியினுடைய தாக்கத்தை அல்லாஹ் தணிப்பதற்கு சில விஷயங்களை அனுப்பி அதை காப்பாற்றினான் என்று பேசுகிற போது சில பேர்கள் சொல்கிறார்கள், நார்த்
நாத்திகவாதி சொல்றான், எத்தனை ஆயிரம் கோடி வருஷத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சுனாமி, இந்த சுனாமி வருவதற்கான காரணம் இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள், பாறை அடுக்குகள் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்க வைத்து அதை படைத்ததால் சுனாமி வந்து விடுது, இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கிறான், சில விஷயங்களை வைத்து காப்பாற்றுகிறார்கள் என்று பேசுகிறானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அப்படி வைக்க வேண்டும்? அதை ஒன்னா வச்சுட்டு போயிடலாமே, அப்ப ஏன் சுனாமி வரணும், அப்ப ஏன் பூகம்பம் வர வேண்டும் என்று கேட்கிறான். இப்படி உள்ளவே சோத்து தட்டில் கை வைக்க கூடாது. இவன் என்ன சொல்ல வரான் தெரியுங்களா? இந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்கணும், எல்லாமே சரியா போய்கிட்டே இருக்கணும். எதையும் குறைபாடோடு இருந்து அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா உனக்கு பசி ஒன்று ஏற்படுது. அப்ப இறைவன் இல்லை என்று சொன்னால் உனக்கு பசி ஏற்படக்கூடாது. இப்ப பசி ஏற்படுகிறது, நீ சாப்பிடுகிறாய், அப்படி என்றால் ஒரு குறைவு ஏற்படுகிறது, அதை நீ சாப்பிடுகிறாய் என்று அர்த்தம். அப்படி இருக்கிற போது இவன் எப்படி இதை வைத்துக் கொண்டு அந்த லாஜிக்கை இவன் பேசுகிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் சொல்லக்கூடிய செய்தி புரியாத மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். இதுதான் விதி. எனவே அல்லாஹ்வினுடைய விதியினுடைய விஷயத்தில் நீங்கள் ஆழமாக சிந்திக்கவே கூடாது. அது அப்படித்தான் என்று போய்விட வேண்டும். அலிநாயகத்திடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், கலா கதிரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய விதியை பற்றி நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய விதி எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அலிநாயகன் சொன்னாங்க, உனக்கு விளங்காது போப்பான்னா. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் விளங்கிறேன்னா சொன்னாங்க. அது அஸ்ராருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பரம ரகசியம் அல்லாஹ்வுடைய விதி என்றார்கள். உடனே அவனுக்கு புரியல, இவனுடைய ரகசியமே இவனுக்கு விளங்காது. இவன் மூளைக்குள்ள என்ன இருக்கு, கண்ணுக்குள்ள என்ன இருக்கு, ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. இவன் உடம்பின் ரகசியமே இவனுக்கு தெரியாமல் இருக்க, அல்லாஹ்வுடைய ரகசியம் இவனுக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான், எனக்கு புரியல, வேறு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னா. உடனே உங்களுடைய அலிநாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விதி என்பது தரீகுன் மக்லூமுன், அது இருண்ட பாதை என்று சொன்னார்கள். இருண்ட பாதை வெளிச்சமா இருந்தா தான் நடைபோட முடியும். இருண்ட பாதையில் நடைபோட முடியாது. தட்டு தடுமாறி குட்டிக்காரன் அடித்து கீழே விழுக வேண்டியதுதான். எனவே அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். இதுவும் புரியல, வேறு வார்த்தையில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய விதி என்பது பஹருன் அமீகுன், அது ஆழமான கடல் என்றார்கள். ஆழ்கடல், அது மூழ்கி செத்து போயிடாதுன்னு சொன்னாங்க. ஆழ்கடல், அது அதிகமா சிந்திச்சு நீ உயிரை விட்டு விடாதே என்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய விதி அது அப்படித்தான். ஏன் கஷ்டம் வருது அப்படித்தான், ஏன் இன்பம் வருது அப்படித்தான். அதை இன்பம் வருகிற போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், துன்பம் வருகிற போதும் அதை ஏன் ஏற்க மறுக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய விதியை அல்லாஹ் இன்றைய நாளில் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இரவு தான் இன்றைய இரவு. எனவே அல்லாஹ் நீங்க கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை அல்லாஹ் ரெண்டு விஷயத்திற்கு வைத்தான். ஒன்று துவா, இன்னொன்று தர்மம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு துவா செய்வதன் மூலம் ஒரு மனிதனுடைய விதி மாற்றி அமைக்கப்படுகிறது, தர்மம் செய்வதன் மூலம் விதி மாற்றி அமைக்கப்படுகிறது. நிறைய பேர்கள் கோடியில பொருளுகிறார்கள், லட்சத்தில் பொருளுகிறார்கள், சொந்த மனைவிக்கு செலவழிப்பார்கள், சொந்த பிள்ளைக்கு செலவழிப்பார்கள், ஆனால் சொந்தக்காரங்களுக்கு செலவழிக்க மாட்டாங்க, கூட உள்ள நட்புகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செலவழிக்க மாட்டார்கள். ஆனால் தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய விதியை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறார். அந்த விதியை மாற்ற சக்தி வல்லது துவாவும் தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நீயா துவா கேட்க மாட்டேன், ஒரு இரவை நானே தரேன், இந்த இரவுல உட்கார்ந்தாலும் நீ கேளு என்று அல்லாஹ் தருகிறான். சரி என்ன கேட்கணும் அதையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். பாவனிப்பு வேணுமா கேள், ரிஸ்க் வேணுமா கேள், உனக்கு பலா முசீபத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா கேள். இதை அல்லாஹ் கேட்க சொல்லி சொல்லி ஏதோ ஒரு பச்சை புள்ளிக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ரப்பல் ஆலமீன் இதை விட இலகுவாக இறங்கி வந்து எந்த பாசத்திற்குரியவர்களும் வந்து சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவில் இறங்கி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நாம் அதற்காக வேண்டி தயாராகி கொள்ள வேண்டும். இந்த விதியினுடைய விஷயத்தில் நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் விதண்டாவாதம் செய்யக்கூடாது. விதியை பொருந்திக் கொள்ள வேண்டும், விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர்கள் தொழுக மாட்டான், ஏன்டா தொழுகல? ஹஜ்ரத் என்னை அல்லாஹ் தொழுகாத மாதிரி அவன் விதியில வச்சிருக்கான் அப்படின்னாங்க சில பேர். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏங்க தொழுகலை? நான் தொழுக கூடாதுன்னு அல்லாஹ் அப்படிதானே என் விதியில எழுதி வச்சிருக்கிறான். நான் திரும்ப சொன்னேன், உன்னை நரகத்துல போடுறேன்னு அல்லாஹ் விதி வச்சிருக்கான் தெரியுமான்னு. உன்னை நரகத்தில் அல்லாஹ் போடுவதற்கும் விதி வச்சிருக்கிறான், அங்கதான் போவ நீ.
எனவே இந்த விதியினுடைய விஷயத்துல புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உலகத்தினுடைய பார்வையில் அப்படியே ஏற்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படித்தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் மது குடித்தான் ஒருவன். பொதுவாகவே இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் மது குடித்தவனுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும், 80 சவுக்கடி. ஒருத்தவன் மது குடித்தான், இந்த மது குடித்தவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இவன் மது குடிச்சிட்டான் பாருங்க, போதையில் இருக்கான்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் போதையில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஹத்து கிடையாது. ஹத்து என்றால் சவுக்கடி. ஏன்னா அவனுக்கு வழியும் தெரியாது, ஏன் அடிக்கிறவனும் தெரியாது. போதை தெரிந்ததற்கு பின்னால் 80 சவுக்கடி அடித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவன் போதை தெரிஞ்சதுக்கு பின்னால ஏண்டா மது குடித்தாய் என்று கேட்டால் நாம என்ன சொல்லியிருப்போம்? சப்போஸ் நாம இருந்திருந்தா தெரியாம குடிச்சிட்டேன், ஆசைப்பட்டு குடிச்சிட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சானுங்க, அதில் போய் தெரியாம ஊற்றி விட்டானுங்க என்று சொல்லியிருந்தால் ஓகே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வந்தவன், மது நான் குடித்தேன், நான் குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கிறது, எனவே நான் குடித்தேன். அவன் அப்படியா, வா கூட்டு வச்சு இன்னொரு 80 அடி அடிச்சாங்க. இதுக்கு இந்த அடி எது தெரியுமா? முதல் அடிச்சது இந்த மதுவினுடைய சவுக்கடி. இப்ப சொன்னா பாருங்க, அல்லாஹ் தான் என்னை குடிக்க வச்சான், அல்லாஹ்வுடைய விதியை பொறுக்கிற சொன்னா பாத்தீங்களா, இதுக்கு 80 சவுக்கடின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இதே வேறு ஒரு வார்த்தையில் சொல்வதானால் இன்னொரு வரலாற்று செய்தி இருக்கு. ஒருத்தன் வந்தான், உமர் ரலியல்லாஹு அவருடைய அதே ஆட்சி காலத்தில் திருடியவனுக்கு கை வெட்டப்படும். திருடினால் இந்த மணிக்கட்டோடு வெட்டப்படும். அடுத்து திருடினால் கால், அடுத்து திருடினால் அடுத்து கை, அடுத்து திருடினால் அடுத்து கால், இப்படி மாறுகால் மாறுகை. இந்த பட்சத்தில் ஒரு மனிதன் திருடினால் கையை வெட்டினார்கள். இந்த கையை வெட்டுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்ன தெரியுமா? ஏன்டா திருடினேன்? அல்லாஹ் தான் என்னை திருட வைத்தான், அல்லாஹ்வுடைய விதியில் நான் திருட வேண்டும் என்று இருந்தது, எனவே நான் திருடினேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, அல்லாஹ் திருட வைத்தான் என்று சொல்கிறாயா? அல்லாஹ் தான் உன்னை கூப்பிட்டு கையை வெட்ட சொன்னான், அந்த விதியில் இருக்கிறது, எனவே உன் கையை நான் வெட்டினேன் என்று உண்மையில் அங்கு கொண்டு வச்சு கையை வெட்டி விட்டான். இப்போ இப்படிதான் சொல்லணும். சில பேருக்குலாம் புரியாத மரமண்டைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அவனுடைய போங்கிலேயே போய் சில வழிகளை பதில்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். இந்த காபிர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் அவர்கள் ஷிர்க் வைத்தார்கள், காபிராக போனார்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுமா? அப்ப அந்த காபிர்கள் சொல்லுவாங்களாம், குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லவ்ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாஉனா. ஏப்பா நீ ஷிர்க் வைத்த என்று கேட்டால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நாங்களா ஒன்றும் ஷிர்க் வைக்கலையே, நாங்கள் ஷிர்க் இணை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான், எங்களுடைய மூதாதையர்களும் ஷிர்க் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த காவிர்கள், இரண்டாவாதம் பேசக்கூடியவர்கள், இந்த நாத்திகர்கள், இவர்கள் எல்லாம் இதே போல வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் விதி என்பது புரியாத புதிரது, அது ஆழமான கடல், இருண்ட பாதை. விதி என்பது அவ்வளவு இலகுவாக உங்களுக்கு புரியாது. அது அஸ்ராருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பரம பரம ரகசியம் அது. எனவே அந்த விதியை அல்லாஹ் மாற்றி எழுதுவதற்கு இந்த இரவில் தயாராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், எல்லாம் ரப்பல் ஆலமீன் இடத்துல, யா அல்லாஹ் இன்றைய இரவில் நாங்கள் கேட்கிறோம், இன்றைய நாங்கள் எங்களுடைய ஆயுளில் பரக்கத்து செய்வாயாக என்று கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆயுள் பரக்கத்து செய்வான். ரிஸ்கில் பரக்கத்து செய்வாக என்று கேளுங்கள், அல்லாஹ் ரிஸ்கில் பரக்கத்து செய்வான். உங்களுடைய உணவில் பரக்கத்து செய்யக்கூடிய ஆரோக்கியத்தில் வியாதி எதுவுமே இல்லாமல் பரிபூர்ணமாக யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் வந்து சேர வேண்டும் என்று கேளுங்கள். அல்லாஹ் தருவதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கிறார். எனவே பாவ மன்னிப்பை இந்த இரவில் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நாளும், வருஷம் பூரா, மாச கணக்கா, நாட்கள் பூரா, ஒவ்வொரு நாளிகையும் நாம் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள். நாம் ஊறுகாயை போல பாவத்தில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர்கள். நாம் அப்பேற்பட்ட நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளையில் 70 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்ட பெருமானார். எந்த பாவமும் அவங்களுக்கு கிடையாது. முன்பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிப்பு, முன்பின் எந்த பாவமும் இல்லை. பரிசுத்தமான ஒரு மாணவி, அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு என்றால் நாம ஒரு நாளும் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கல. அல்லாஹ் இது போல நாளை தந்து நமக்கு பாவ மன்னிப்பு கேள் என்று சொல்கிறான். எனவே அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ பாவ மன்னிப்பு மட்டும்தான். பாவ மன்னிப்பு என்பது இந்த நேரத்தில் தான் கேட்கணும், இப்போ கேட்கக்கூடாது என்பதல்ல. கல்யாண வீட்டில் உட்கார்ந்தாலும்
இருந்தாலும் நீங்க துவாக்கு கையேந்திட்டா பாவ மன்னிப்பு தான் முதல்ல கேட்கணும். கல்யாண வீட்டிலையும் முதலில் பாவ மன்னிப்பு, மவுத்து வீட்டிலையும் முதலில் பாவ மன்னிப்பு. ஒரு வீடு திறப்பு விழா போனீங்கன்னா பாவ மன்னிப்பு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க பாவ மன்னிப்பு, பள்ளிவாசல் திறப்பு விழா பாவ மன்னிப்பு. அப்ப எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் துவக்கமாக இருந்தாலும் கையை ஏந்திய உடனேயே நீங்கள் தயவு செய்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வையுங்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் இந்த இரவில் தயாராக நிற்கிறான். பாவங்களினுடைய மன்னிப்பில் ஆக சிறந்த வார்த்தை அல்ல என் பாவத்தை மன்னிச்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை விட அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு இன்றைக்கும் உலக பிரபலமான நாமெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது அல்லாஹ்வே சொல்லி தரான். நீ என்கிட்ட இப்படி கேளு, நான் உனக்கு மன்னிக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டு காலங்கள் இந்த பூமிக்கு இறக்கிவிடப்பட்டார்கள். இந்த பூமிக்கு வந்தவர்கள் சில தப்சீர்கள்ல 300 வருஷம் அழுதாங்களாம். 300 வருஷம் அழுது அழுது கண்களில் கண்ணீரின் கோடு விழுந்தது. கண்ணீரில் முளைத்த புற்பூண்டுகள் நிறைய அவ்வளவு காலங்கள் அழுது அல்லாஹ் ஆதமுக்கு நாம் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தோம். அந்த வார்த்தையை சொல்லி அவர் கேட்டார், அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அந்த துவா தான் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்கின்ற துவா. இந்த துவாவில் என்ன இருக்கு தெரியுமா? ரப்பனா வலம்னா, யாரெல்லாம் நான் அநியாயம் செய்து விட்டேன் என்றால் இங்கே பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். நிறைய பேர் பாவத்தை ஒத்துக்க மாட்டான். நீ செஞ்சியா செய்யல, பார்த்தியா பார்க்கல, திருடுனியா திருடல. முதல்ல ஒரு தவறை ஒத்துக்கொள்வதே பெரிய விஷயம். இந்த ரப்பனா வலம்னாவில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் ஒத்துக்கிறேங்கிற ஒரு செய்தி உள்ளுக்குள்ளே இருக்கிறார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, அல்லாஹ் நீ மட்டும் ரஹமத் செய்யவில்லை ஆனால் எங்களை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை. அப்படி என்றால் உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பதற்கு வேறு நாதி கதி எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். பாவத்தை மன்னிப்பதற்கு உலகத்தில் யாராவது உண்டா? அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் தொழுகல, ஃபஜ்ர் தொழுகல, லுஹர் தொழுகல, ஆனா யாரையாவது போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சமயத்தில் பாவ மன்னிப்பு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லவில்லை, சூசகமாக சில செய்திகள் அவர் காதிலே போய் சொல்லப்படும். இன்ன பாவம் செய்து விட்டேன் ஃபாதர், என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா? ஆமீன், என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று சொல்லுவார். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய பாவத்தை, பாவ மன்னிப்பை யாரோ ஒரு மண்ணிடத்தில் போய் கேட்கக்கூடிய கூத்துக்கு நடக்கிறது. பாவ மன்னிப்பு நீங்கள் யாருக்கு அநீதம் செய்தீர்களோ அவரிடத்துல போய் கேட்க வேண்டும். மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதத்திற்கு மனிதனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரையினுடையாவது சொத்தை நீங்கள் அபகரித்துக் கொண்டால் திரும்ப அந்த சொத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். யாரையாவது துன்புறுத்தினால் என்னைய மன்னிச்சிருங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அவனுக்கு செய்த ஏதாவது பெரும்பாவத்தில் அவனிடத்தில் மட்டும்தான் மன்னிப்பு கேட்க முடியும். இந்த உலகத்தில் வேறு யாரிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கவே முடியாது. எனவே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாவ மன்னிப்பை இன்றைக்கு ஹோல்சேலாக இன்றைக்கு இரவிலே தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ரீட்டைலா இல்ல, ஹோல்சேலா. மொத்த பாவம் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் சொல்லி கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மன்னிக்கிறார். அப்பேற்பட்ட கிருபையாளன் ரஹமத்துடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பாவங்கள் மன்னிப்பதற்குண்டான சில விஷயங்கள் இருக்கிறது. பாவங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். மார்க்க அறிஞர்கள், சூஃபியாக்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி விளக்கி கொடுக்கிறார்கள். பாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? பாவம் என்பது புற்றுநோயை போல். புற்றுநோய் ஒரு மனிதனுக்கு நாக்கிலோ கைகளிலோ எங்கேயாவது உடலிலோ வந்துவிட்டால் அதை சரியான நேரத்தில் நீங்கள் அதை அறுத்து எறிய வேண்டும். இல்லை என்றால் உடல் முழுக்க அது பரவி ஒட்டுமொத்த உயிரை அது வாங்கிவிடும் அல்லவா? அதுபோல் இந்த பாவம் சின்னது என்று நீங்கள் அலட்சியமாக விட்டுவிட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் உங்களுடைய ஆன்மாவை அழித்து உங்களை ஒன்றுமில்லாமல் நரகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே பாவம் என்பது ஒரு புற்றுநோய் என்றார்கள். சிறிய பாவம் தானே, இந்த பாவம் தானே என்று விட்டுவிட வேண்டாம். இன்றைக்கு பொய் சொல்வதெல்லாம் ஒரு பாவமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்க வந்து விட்டது. நிறைய பேரிடத்துல சர்வ சாதாரணமா போய் அத்தா வீட்டுல இருக்காரா, அத்தா சொல்லுவாரு போய் நான் இல்லைன்னு சொல்லு. அவன் அதுக்குள்ள போய் சொல்லுவான் அத்தா வீட்டுல இல்லைன்னு சொன்னாரு அப்படின்ற ஒண்ணுக்குள்ள அத்தா வீட்டுல இல்லைன்னு சொன்னாரு. போன் எடுத்து ஹலோ யாரு, அத்தா இருக்காரா, நான் இல்லைன்னு சொல்லு. உடனே அதை கூட சொல்லுவான் அத்தா இல்ல அப்படின்னு சொன்னாரு.
போயிருக்கும். அது மாதிரி குழந்தைகளிடத்திலையும் சர்வ சாதாரணமாக ஒரு பொய்யை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காலகட்டத்திற்கு இன்றைக்கு வந்துவிட்டோம். பொய் என்பது பெரும்பாலும் மார்க்கத்தில் பொய் சொல்பவன் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வாடையால் மலக்குகள் அருகிலேயே வராமல் தூரமாக ஓடி போகக்கூடியவர்களை ஏற்படுகிறது. பொய் என்பது பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது. எனவே பாவத்தினுடைய சைஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். அது லார்ஜா மீடியமா, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சிறு கற்கள் தான் பெரும் மலையாகும், சிறு துளி தான் பெருவெள்ளமாகிறது. எனவே சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் எல்லா பாவங்களையும் விட்டு நீங்கள் தவிர்ந்து கொண்டால், தவறு செய்துவிட்டால் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டு தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக அழித்து விடுகிறார். அழிக்கக்கூடிய அந்த இரவு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய இரவை நமக்கு இருந்திருக்கிறார். என்று சொன்னால் ஒரு மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான ஒரு குறுகிய நேரம் தான் இந்த பாவ மன்னிப்புக்கு உண்டான நேரம். இந்த ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு போடுறாங்கன்னு சொன்ன உடனேயே குறிப்பிட்ட நேரம் காலையில் 10 மணி முதல் சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் சொன்னால் ஒருத்தன் போய் பொங்கல் பரிசு போடுறாங்கன்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு போய் நின்றால் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அது போலத்தான் நல்ல பிரச்சனை இன்றைய இரவில் பாவ மன்னிப்பு என்று நமக்கு வருகிற போது இன்றைய இரவில் போய் தூங்கி போட்டு காலையில எந்திரிச்சு பாவ மன்னிப்பு தேடிக்கலாம் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? எனவே அல்லாஹ் தரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வாங்கிக்கிடணும். பட்டுவாடா செய்யக்கூடிய நேரத்திலேயே, பங்களித்து தரப்படக்கூடிய நேரத்திலேயே நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டதுதான் இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவத்தினுடைய விளைவுகள் அது எவ்வளவு வீரியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு பாவம் சர்வசாதாரணமா செஞ்சிடும், வரலாறுகளில் எழுதப்படுது. பாவத்தின் காரணமாக ஒரு மனிதன் மிகுந்த கேவலத்திற்குரியவனாக அவன் அடைகிறான். பாவத்தினுடைய விளைவு மோசமாக இருக்கிறது, நன்மையுடைய விளைவு மகத்துவமிக்கதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் என்று ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞர், பெரிய இறை நேசர் இருந்தார்கள். ஜுனைதுல் பக்தாதி அவர்களுக்கு இந்த முரீதுகள் என்று சொல்லப்படக்கூடிய சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த சீடர்களில் ஒரு தடவை இந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தெருவில் வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சீடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்நிய பெண்ணை பார்க்கிற போது பெருமானார் மண்டையை இப்படி பிடிச்சி திருப்பி விட்ட வரலாறுலாம் இருக்கு. அங்கே ஏன் பார்க்குற பொம்பளை ஏன் பார்க்குற இது மாதிரி ஏன் திருப்பி விட்ட வரலாறுலாம் இருக்கு. அதுபோல ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கொண்டிருக்கிற போது ஒரு சீடர் போகிறார். ஒரு கிறிஸ்துவ அழகான பெண்ணை பார்த்தார். இப்படியே பார்த்தார். பார்த்த உடனே ஜுனைதுல் பக்தாதி இடத்துல இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பார்த்து விட்டு ஒரு வினாடி ஷைத்தான் ரத்த நாளங்களில் கலந்திருக்கிறார். ஒரு வினாடியில் அப்படி உள்ளுக்குள்ள பூந்து எந்திரிச்சு போயிடுவோம். அப்படி ஒரு சின்ன ஒரு வினாடியில் ஒரு கெட்ட எண்ணம் பார்த்த உடனேயே இவர் என்ன சொன்னார்னா, அதை சமாளிக்கிறதுக்காக வேண்டி பார்த்துட்டாங்க. சமாளிப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? எஜமானே, இந்த மாதிரி அல்லாஹ் இவ்வளவு அழகான பெண்ணினுடைய முகத்தையும் நாளைக்கு நரகத்தில் போடத்தானே செய்வான் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் நாம இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தப்பை செஞ்சுட்டு தப்பை செய்யாமல் இல்லை, செய்து விட்டு அதை பூசி முழுகக்கூடிய சில விஷயங்களை செய்வோமா இல்லையா? அதுபோல பெண்ணை பார்த்து விட்டால் பார்த்து விட்டு பார்க்காததை போல என்னவோ நல்ல எண்ணத்தில் பார்த்தது போல இவர் என்ன சொல்லுகிறார்? இந்த முகத்தையும் அல்லாஹ் நாளை நரகத்தில் போடத்தானே செய்வான் அப்படின்னு சொன்னோன்னையே அவங்க சொன்னாங்க, இல்லை, நீ பார்த்தது தவறான பார்வை, தயவு செய்து அந்த பார்வைக்கு மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள் இறைவனிடத்தில். இல்லை இல்லை, நான் அப்படிதான் பார்க்கல, நான் எதார்ச்சியாக தான் பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் பார்க்கல என்று அடித்து மறுத்து பேசிக்கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட இந்த பெண்ணை பார்த்த, அந்நிய பெண்ணை பார்த்த இந்த பாவத்திற்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா பாவ மன்னிப்பு கேட்கவே இல்லையா? என்ன ஆனது தெரியுமா விளைவு? ஒட்டுமொத்த குர்ஆனை மனப்பாடமாக வைத்திருந்தவர் அவர். 20 வருஷமா பாவ மன்னிப்பு கேட்கல, மொத்த குர்ஆனும் மறந்து போச்சு. அல்லாஹ் அக்பர். மொத்த 30 ஜுஸு அட்டை டு அட்டை 30 ஜுஸு மனப்பாடமாக இருந்த அத்தனையும் ஒரே ஒரு சிறிய பாவத்திற்காக தௌபா செய்யாத காரணத்தினால் அடுத்து 20 வருஷத்துல மொத்த குர்ஆனும் மனனம் இல்லாமல் மறந்து போனது என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய வரலாறுகளில் இந்த செய்தி எழுதப்படுகிறது. எனவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பாவத்தினுடைய விஷயத்தில். அதே போல வரலாறுகளில் நாம் பார்க்குற இன்னொரு செய்தி எழுதுகிறாங்க. இந்த ஷரியத்தினுடைய சட்டத்தை குறைபடுத்தக்கூடியவர்கள், துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு வருகிறது. அதாவது டிவி பார்க்கக்கூடாது, சினிமா ஹராம் என்று சொன்னால் அதில் இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் சாத்தியமா?
எல்லா பிள்ளைகளும் பாட்டு கேட்குது, எல்லா பிள்ளைகளும் சினிமா பார்க்குது, இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா? எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்று கேட்கிறாரு. ஆனால் ஷரியத்தினுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் நீங்கள் ஒரு பாவத்தை செய்வதை விடவும் அந்த பாவத்தை துச்சமாக நினைப்பது கடுமையான விளைவை ஏற்படுத்துகிறது. அப்படி அல்லாமா சிர்ரி சித்தி ரஹிமஹுல்லா அப்படின்னு ஒரு வழி இருந்தாங்க, ஒரு அவுலியா. இந்த அவுலியா வாழ்ந்த காலத்தில் அந்த ஊர்ல ஒரு மனிதனுடைய வஃபாத்துடைய நேரம் வந்தது. ஊரில் மார்க்க அறிஞர்கள், அதாவது ஒரு மனிதருக்கு சக்கராத்துடைய நேரம் வந்து விட்டால் அஜித்குமாரில் கூப்பிடுவாங்க, ஹஜ்ரத் கொஞ்சம் பாருங்க, வந்து பாருங்க, ரூஹு பிரிய போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அல்லாமா சிர்ரி சித்தி அவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. அருகிலே அமர்ந்து கொண்டு கலிமா சொல்லி கொடுத்தாங்க. மௌகூத்து நேரத்தில் கலிமா சொல்லி மறுத்து விட்டால் அவன் போகிற இடம் நரகம், மௌகூத்து நேரத்தில் கலிமா சொல்லி விட்டால் போகிற இடம் சுவனம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கலிமா இங்கே அருகிலே அமர்ந்து கொண்டு எடுத்து சொல்லுகிறார்கள், மறுக்கிறார். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா சொல்ல முடியாதுன்னு கையா காட்டுறார். இப்படியே காட்டிட்டே இருந்தவர் டக்குனு ரூஹ் போயிடுச்சு, மௌத்தா போயிட்டார். இவங்களுக்கு நெஞ்செல்லாம் பதந்து போச்சு. அல்லாஹ் அக்பர். காலமுள்ள இந்த மனுஷன் நான் பள்ளிவாசல பார்த்தேன். காலம் முழுக்க தொழுதவர், நோன்பு வைத்தவர், தொப்பியும் தாடியுமா திரிந்தவர், மவுத்து நேரத்தில் கலிமாவை ஞாபகப்படுத்தி கலிமா சொல்லாம மூத்தா போயிட்டாரு. இது என்ன பது நசீபு என்று சொல்லி அல்லாமா சிர்ரி சித்தி ரஹிமஹுல்லா பெரிய அதிர்ச்சியில் இருந்தாங்க. பொதுவாகவே ஒரு மனிதனினுடைய இந்த ரகசியங்களை எல்லாம் நீங்கள் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் அவன் மனைவிட்ட கேட்கணும். சில பேருக்கு ரெண்டு முகம், ஒரு முகத்தை வெளியே வச்சிருப்பார், அசல் முகத்தை மனைவிட்ட காட்டுவார். ஊருக்கு வெளியே பம்பி பேசுவார், மனைவிட்ட வந்து வீரத்தை காட்டுவார், பறிஞ்சு கட்டிக்கிட்டு. வீரம் முறை மனைவி அடிக்கிறது, மனைவி போட்டு சாத்துறது, திட்டுறது. ஏன்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டான், திருப்பி ஓங்கி அப்புறான்னு வச்சுக்கோங்களேன், அவனும் மானம் போயிடும். அதனால மனைவியிடத்தில் கேட்டால் சில பேருடைய ரகசியம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரத்தில் கேட்டால் சில பேருடைய ரகசியம் தெரியும். உன்னோடு பயணப்பட்டவர், டிராவல்ல இருந்தவரோடு கேட்டால் உன்னுடைய ரகசியம் தெரியும். அப்படி அல்லாமா சிர்ரி சித்தி அவங்க இதுக்கு என்னதான் காரணம், ஏன் இவருக்கு இப்படி துர்மரணம் ஏற்பட்டது என்று சொல்லி விவரம் கேட்கலான்னு சொல்லி மனைவி இடத்துல போய் கேட்டாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, என்னுடைய கணவர் நல்லவர், சாலிகானவர், தொழுகையாளி, நோம்பாளி, ஹஜ் செய்திருக்கிறார், உம்ரா செய்திருக்கிறார், ஜக்காத்தெல்லாம் கொடுத்துருவார். பின்ன ஏன் இந்த நிலைமை தெரியல? நல்லா யோசிச்சு பாருங்க, தெரியல. ஆழ்ந்து சிந்தித்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆமா, என்னுடைய கணவர் எல்லாம் செய்வாரு, ஆனால் இந்த பெருந்துடக்கு ஏற்பட்டு விட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால், மனைவியோடு சேர்கிற போது குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிப்பாரு, குளிக்காமல் இருக்க மாட்டார், குளித்து விட்டு தொழுகைக்கு போவார். ஆனால் குளிப்பதற்கு முன்னால் இந்த வார்த்தை சொல்லுவார், பனு இஸ்ரவேலருடைய காலத்தில் பெருந்துடக்கு ஏற்பட்டால் குடிக்க தேவையில்லை, நாம ஏன் குடிக்கிறோம் என்று கேட்பார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பெருந்துடக்கு ஏற்பட்டால் ஏன் குடிக்க வேண்டும், அப்ப இந்த சட்டம் இல்ல, இப்போது ஏன் நாம் குடிக்கிறோம் என்று விதல்லாவாதம் பேசுவார், மனதில் நினைப்பார், சொல்லுவார். ஆனா குளிச்சுட்டு போய் தொழுக போயிடுவார். அல்லாஹ் அக்பர். தீனுடைய சட்டத்தில் லேசாக அது இப்படி அப்படி என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் தடுமாறி விட்டால் அது மிகப்பெரிய பாவம். அது அந்த பாவத்தினுடைய விளைவு மௌத்து நேரத்தில் வாயில் கலிமா வராமல் அவர் மௌத்தா போனார் என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம இன்றைக்கு வாழுகிறோம். நீ மனது, உன்னுடைய புத்தி, உன்னுடைய மனம் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஷரியத்து தான். இன்னும் 1000 வருஷம் இந்த ஷரியத்து மாறாது. துனியா மாறலாம், நீ காபிர்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து வாழ்றான், கல்யாணம் கிடையாது, கெட் டுகெதர், லிவிங் டுகெதர். அதாவது கல்யாணம் பண்ணால் தான் சேர்ந்து வாழ முடியும் என்கின்ற காலம் எல்லாம் போய் 2 பேர் சேர்ந்து வாழுவாங்களாம். கணவன் மனைவியாக ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல வாழுவாங்க. பிடித்தால் சேர்ந்து வரவில்லை, இல்லை என்றால் பிரிந்து போய்விட்டார்கள். லிவிங் டுகெதர் கல்ச்சரல் இங்கே வந்து விட்டது. சர்வசாதாரணமாக ஆணும் பெண்ணும் பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள். டிவி ஹராம் இன்றைக்கு அது இலகுவாகிவிட்டது, இசை சாதாரணமாகிவிட்டது. பெரிய பெரிய பாவம். பெண்கள் புர்கா போட்டால் தலையை மறப்பதில்லை, முடியை வெளியே காட்டுகிறார்கள், இறுக்கமான புர்கா போட்டுக் கொள்கிறார்கள், கிரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து கொண்டு ஆண்கள் போகிறார்கள், தாடி சிறைக்கிறார்கள், என்னென்னவோ எல்லா பெரும்பாவங்களும் இன்றைக்கு துச்சமாக கருதப்படுவதால் அதனுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய விளைவு என்பது மவுத் நேரத்தில் வந்து சைத்தான புறவலையை பிடித்துக் கொள்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பாவத்தினுடைய விளைவு மோசமானது. எனவே அந்த பாவத்தில் இருந்து தௌபா செய்வதற்கு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்தில் 2 கதவு வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்திற்கு 2 கதவு தான். ஒரு கதவு இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது, இன்னொரு கதவு மட்டும் திறந்திருக்கிறது, தௌபாவினுடைய கதவு. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதாவது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பெருமானார் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களின் மீது ஏன் அதாபு இறங்க மாட்டேங்குது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தின் மீது அதாபு இறங்கியது. சில சமூகம் கல் மாறி பொழிந்து அழிக்கப்பட்டார்கள், நெருப்பு மலை பொழிந்தது. தவறு செய்தான் என்ற காரணத்திற்காக வேண்டி பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் நிறைய. பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள், குரங்குகளாக மாற்றப்பட்ட சமூகம். அப்படியே பூமியை தோசை மாதிரி புரட்டி போட்ட சமூகம். நிலநடுக்கம், பூகம்பம், இயற்கை சீற்றம் எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் அழித்தான். ஏன் அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை நீ அழிக்கல என்று அல்லாஹ் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆயத்து, 2 ஒரு வரி, 2 செய்தி அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த செய்தி என்ன தெரியுமா? வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நேசரே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிற இடத்தில் அதாபு இறங்காது. பெருமானார் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அதாபு இறங்காது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது அதாபு இறங்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது அதாபு இறங்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் அதாபு இறங்கும். எங்கே பெருமானார் இருக்கிறார்களோ அங்கே அதாபு இறங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். போ பெருமானார் முகத்துக்காக அவனை விடுறேன். ஸ்கூல்ல ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸு படிக்காத பையன் பூரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா படிக்காத பூரா அடிப்பாங்க. ஆனால் இந்த படித்த பையன் நல்லா படிப்பான், நல்லா ஹோம்ஒர்க் செய்வான். அவன் ஒரே ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவன் நோட்டை புரட்டி பார்ப்பாங்க டீச்சர். நல்லா படிக்கிற பையன், இவன் ஹோம்ஒர்க் பண்ணல, இவனை அடிக்கணுமா, சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுடைய தயவால் இன்னைக்கு எவன்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் அத்தனை பேரையும் விட்டுவாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் நடக்குதா இல்லையா பாருங்க, நடக்குது. அந்த ஒரு மாணவனுக்காக மற்ற மாணவர்கள் எல்லாம் அடி வாங்காமல் தப்பிப்பது போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெருமானார், அந்த பெருமானாருக்காக வேண்டி அல்லாஹ் இன்றைக்கு அவர் போட்ட பிச்சை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நாம என்னைக்கோ குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டிருப்போம். என்றைக்கோ நாமெல்லாம் அதாபுகள் இறங்கப்பட்டு செத்து மண்ணோடு சவக்குழிக்கு போயிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது இல்லாமல் பாதுகாத்தான். பெருமானார் இருக்கிற இடத்தில் அதாபு இறங்காது. 2வது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். எந்த இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கப்படுகிறதோ, பாவ மன்னிப்பு கேட்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிற காலம் எல்லாம் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த 2 கதவுல ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்தில் அதாபு வராது. பெருமானார் அல்லாஹ்விடத்தில் போய்விட்டார்கள், ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது. ஒரு கதவு மட்டும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார், அது தௌபா என்கிற கதவு. அந்த கதவை அல்லாஹ் இந்த நாளில், இந்த இரவில் திறந்து வைத்துக் கொண்டு வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்றைய நாளில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா? இதோ பாவத்தை நானே இறங்கி வந்து மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைய இரவில் நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். போர் அடிக்கிறா? இல்ல. சரி, ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். 2வது செய்தி, அல்லாஹ் ரிஸ்க் தேடுபவர்கள் உண்டா? ரிஸ்க் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அக்பர். இந்த துனியாவில் ஒவ்வொரு மனிதரும் இந்த சோத்தை எடுத்து வாயில வைப்பதற்கு முன்னால் கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் ஆயிடுவோம். எல்லாமே ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை வாரி வாரி தருகிறான். அந்த ரிஸ்க் தங்கு தடை இல்லாமல் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைய இரவில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரிஸ்க் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதற்கு காத்திருக்கிறான். இந்த உலகத்திற்கே ரிஸ்க் தரக்கூடிய ரப்புல் ஆலமீன். அதாவது சொல்லுவார்கள் இல்லையா, இருட்டான பகுதியில் கரும் இருட்டு, கடுமையான இருட்டான காடு, அந்த கடுமையான இருட்டான காட்டில் கருமையான ஒரு பாறை, கருமையான ஒரு பாறையில் சிறிய கருப்பான ஒரு எறும்பு, அந்த எறும்பு எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலடி
காலடி ஓசையின் சப்தத்தையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் என்று நாம் படிக்கிறோமா இல்லையா? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவில் அந்த ரிஸ்கை எல்லாவற்றுக்கும் தருகிறான். யாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தராம இல்லை. சின்ன சின்ன புழு பூச்சியில் தொடங்கி பெரிய பெரிய படைப்பினங்களை வரைக்கும் எல்லாம் ரிஸ்க் தருகிறான். இந்த கடலில் வாழக்கூடிய பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் டன் கணக்கில் சாப்பிடும். ஒரு வேளைக்கு அது 10 டன், ஒரு டன் என்று சொன்னால் 1000 கிலோ, 10 டன் 15 டன் வரைக்கும் சாப்பிடக்கூடிய திமிங்கலங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அத்தனைக்கும் ரிஸ்க் எங்கே இருந்து வருகிறது? அல்லாஹ் தருகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்க, உலகத்தினுடைய அரசாங்கம் அவருடைய கையில் தரப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த துனியாவுடைய கவர்மெண்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில். அப்பேற்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்கன்னா, சரி துனியாவுடைய கவர்மெண்ட்டே நம்ம கையில் இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நாள் துனியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு நான் ரிஸ்க் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா முடியாது, உன்னால முடியாது. துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எப்படி உன்னால் ரிஸ்க் தர முடியும்? முடியாது அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த விலங்குகளுக்கு முடியாது, இந்த பறவைகளுக்கு முடியாது, கடலில் உள்ள மீன்களுக்கு உயிரினங்களுக்கு முடியாது. சரி, கடலில் உள்ள ஒரே ஒரு ஜீவராசிக்கு அல்லாஹ் சொன்னா, சரி போ, இன்றைக்கு கடலில் உள்ள ஒரே ஒரு உயிரினம், அந்த உயிரினத்திற்கு ஒரே ஒரு வேளை உணவு இன்றைக்கு உன்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் விட்டுட்டான். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடல்ல கரையில் வந்து நின்று கொண்டார்கள். தேக்ஸாவா மலை, உகது மலை அளவுக்கு உணவுகளை சமைத்தார்கள். ஏனென்று சொன்னால் ஜின்னுகள் வந்து சமைத்தது, பெரும்பெரும் வேலையாட்கள் வந்து சமைத்தார்கள். பார்த்தா பெரும் சாப்பாட்டு குவியல் மலை போல அல்லாஹ் நாடியது போல கூப்பிட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றது ஒரு பெரிய மீன், வாயை பிளந்து கொண்டு நின்றது. அத்தனை ரிஸ்கையும் கொண்டு வந்து போட்டாங்க, எடுத்து போட்டாங்க. போதுமா? பத்தல. இன்னும் கொஞ்சம் போட்டாங்க. போதுமா? அந்த மீன் சொல்லிச்சு பத்தல. எல்லாம் கிட்டத்தட்ட அத்தனை டன் கணக்கு கொண்டு வந்து அப்படியே வாயில் கொட்டிய போது, போதுமா? பத்தல. ரிஸ்க் தீர்ந்து போச்சு, எதுவும் இல்லை. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கேட்டாங்க, இந்த கடல்ல உள்ள மீன்லயே நீ தான் பெரிய மீனா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மீன் சொல்லிச்சு, இல்லை, இந்த கடல்ல உள்ள மீன்லயே நான் தான் சின்ன மீன் அப்படின்னு. அல்லாஹ் அக்பர். கடலில் உள்ள சின்ன மீனுக்கே இந்த நிலைமை. கடைசியா அந்த மீன் சொல்லிட்டு போச்சான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைத்த நாளிலிருந்து இதுவரைக்கும் என்னை பட்டினி போட்டதில்லை. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்தவன், பெரியவன் என்று சொல்லுது. ஒரே ஒரு நாள் ரிஸ்க் நான் தரேன்னு வாங்கிட்டு போயிட்டீங்க. இது மாதிரி அறவையரா என் வாழ்நாளில் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கு நான் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு தான் நான் அறவையில சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுச்சேன். அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட இந்த உலகத்திற்கே படியளக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு பெயர் ரஸாக், ذுல் குவத்தில் மதீன், அர்-ரஸாக், உணவளிக்கக்கூடியவன் அவன். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிஸ்கை இந்த உலகத்தில் வாரி வாரி தருவதற்கு தயாராக இருக்கிறான். ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் யாரு கைவசமும் தரவில்லை, தன்வசம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு 4 செய்தி இருக்கிறது. 4 செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார்ட்டையும் கொடுக்கல, நீ வச்சுக்க கொடுத்துரு, இல்லை. ஒன்று, ஹல்கு, படைப்பது அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். இரண்டாவது, ரிஸ்க் கொடுப்பது தன்வசம் வைத்திருக்கிறான். இஹ்யாஉ, அவனை உயிர்ப்பிப்பது தன்வசம் வைத்திருக்கிறான். வ இமாதத்து, மௌதாக்குவதை தன்வசம் வைத்திருக்கிறான் அல்லாஹ். வேற எதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4ஐயும் தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறான். காரணம், அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு மாறி போனால் இந்த உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். அப்பேற்பட்ட எல்லாம் ரப்புல் ஆலமீன் அந்த ரிஸ்கை இந்த உலகத்தில் இன்றைய நாளில், இன்றைய இரவில் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதிகமாக கேளுங்க, அடுத்த ஆண்டு வரைக்கும் உண்டான ரிஸ்க் இன்றைய நாளில் எழுதப்படுகிறது. அதே போல இன்றைய நாளினுடைய ரிஸ்க் என்று வருகிற போது வரலாற்று குறிப்புகளில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், இந்த மிஷ்காத்தினுடைய ஷரஹ் விளக்க உரை ஒரு கிதாபு, மிர்காத்னு பேர். அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய மிர்காத்தில் இந்த செய்தி எழுதுறாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆவை திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன துஆ? யாமை யர்சுன் முஆப ஃபீ இஷ்ஷத்தின் அர்சுகுனி. இந்த துஆ கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன துஆ தெரியுங்களா? காக்கையினுடைய குஞ்சுக்கு அதனுடைய கூட்டில் கொண்டு போய் உணவு தரக்கூடிய ரப்புல் ஆலமீனே, எனக்கும் நீ ரிஸ்க் கொடு என்று கேட்பார்களாம். இந்த துஆ எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. காக்கையினுடைய குஞ்சுக்கு அதனுடைய கூட்டில் போய் ரிஸ்க் தரக்கூடிய ரப்புல் ஆலமீனே, எனக்கும் ரிஸ்க் கொடு அப்படின்னு இந்த துஆவை திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்களாக
கூடியவர்களாக இருந்தார்கள். இது என்ன ஒரு ஸ்பெஷல்? காக்கையினுடைய குஞ்சுக்கு அதனுடைய கூட்டில் போய் ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி இது என்று கேட்டால் பின்னாடி விளக்கமா எழுதுறாங்க. அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல மிர்காத் எழுதுறாங்க. என்னன்னா, காக்கை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்ததற்கு பின்னால் அந்த குஞ்சு வெளியில வந்த உடனேயே பார்த்தால் கருப்பான இறக்கைகள் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வெள்ளை நிற இறக்கைகள் இருக்குமா. இதை பார்த்து அந்த காகம் பார்க்குமா, இது என்ன நம்ம புள்ள மாதிரியே தெரியலையே, நம்ம இனமா தெரியலையே என்று சொல்லி அம்மா பறவை அந்த குஞ்சை விட்டு வேற பக்கம் போயிடுவான். இது என்னோட பிள்ளை இல்லை என்று சொல்லி பறந்து போயிடுவான். அல்லாஹ் அக்பர். காகம் பறந்து போயிட்டு அந்த குஞ்சுக்கு யார் உணவு கொடுப்பது? ஏன்னு சொன்னால் ஒரு தாய் பறவை எங்கோ இருந்து ஒரு புழுவை வந்து கவி கொண்டு வந்து இப்படி வாயை தூக்கி தூக்கி பார்க்கும். அப்படி கொண்டு வாயில வந்து திணிக்கும், இப்படி ஊட்டி விடும் அப்படியே குஞ்சுகளுக்கு. இதுதான் பறவையினுடைய பழக்கம். காக்கை இந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட உடனே அது பறந்து போயிடும். வேற வழி இல்லாமல் அந்த குஞ்சு காக்கைகள் பசியால் துடிக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செய்ய தெரியுங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கருணையாளன் பாருங்க. அல்லாஹ் அக்பர். இந்த காகத்திற்காக வேண்டி மொத்த துனியாவும் இயங்குகிறது. இந்த குஞ்சுக்காக வேண்டி சூரியன் இயங்குகிறது, சந்திரன் இயங்குகிறது, காற்றடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, இந்த ஒட்டுமொத்த துனியாவே சுற்றுகிறது. அதற்கு காரணம் அந்த சின்ன ஒரு குஞ்சுக்கு அல்லாஹ் உணவு தருவதற்காக வேண்டி பலத்த காற்றை அல்லாஹ் வீச செய்வான். காற்று வேகமாக வீசுகிற போது புழுதி கிளம்பி பூமியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழு பூச்சிகள் எல்லாம் அப்படியே காற்றில் அப்படியே பறந்து வந்து அந்த குஞ்சு இப்படி வாயை திறந்திருக்கும் போது வாயிலேயே கொண்டு வந்து அதை அப்படியே அல்லாஹ் வைப்பான். அல்லாஹ் அக்பர். இப்படி காக்கையினுடைய குஞ்சுக்கு அதனுடைய கூட்டில் வைத்து ரிஸ்க் தரக்கூடியவரே, எனக்கும் நீ ரிஸ்க் தா என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள் என்று நாம் வரலாற்று செய்திகளில் பார்க்கிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் ஆம் கேட்டால் எல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த ரிஸ்க் அல்லாஹ் தருவான்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய சிந்தனையில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சரி, வீட்டிலேயே உட்காந்து சும்மா உட்காந்து அல்லாஹ் கொடுத்துருவானா? கொடுக்க முடியும் அல்லாஹ்வால். ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். ஏன் என்று சொன்னால் உழைக்கணும். இந்த பூமிக்கு என்று சில நியதிகள் இருக்கிறது. சும்மா சமணம் போட்டு உட்கார்ந்துட்டு நீங்க பாட்டுக்கு ரிஸ்க் வரும் என்று சொன்னால் ஒன்றும் வராது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, ஆட்சி காலத்தில் இந்த பள்ளிவாசல்ல போய் சில கூட்டம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் தொழுகை நேரம் முடிந்தால் போயிடணும், கொஞ்ச நேரம் திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். ஆனால் மாசக்கணக்காக பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு அப்படியே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நோக்கி அருகிலே போய் நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லாம் முத்தவக்கீலும் அப்படின்னு சொன்னாங்க. முத்தவக்கீல் நாங்கள் எல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் தருவான், இங்கே இருந்து தருவான் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னாங்களாம். இவன் முத்தவக்கீலும் சொன்ன உடனேயே உங்களுடைய எல்லாரும் நீ முத்தவக்கீலும் கிடையாது, முத்த அக்கீலும். அரபியில முத்தவக்கீலும்னு சொன்னா நம்பிக்கைக்குரியவர்கள், முத்த அக்கீலும்னு சொன்னா நீங்களா சாப்பாடுறாம எந்த சொல்லிய ஓடு அடிச்சு வரக்கூடாது. அது மாதிரி உழைக்காம கொள்ளாம ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்று சொல்வது முட்டாள்தனம். எனவே எல்லாம் ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தினுடைய போங்கை காரண காரியத்தை அல்லாஹ் வைத்து போய் உழைக்க சொல்லுகிறான், சம்பாதிக்க சொல்லுகிறான், மனைவி மக்களை கவனிக்க சொல்லுகிறான், அதன் மூலம் உடைய வருமானத்தை ஈட்ட சொல்லுகிறான், ரிஸ்க் தருகிறான் அல்லாஹ். அதே போல சில நேரங்கள்ல அல்லாஹ் இப்படி சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு சில நேரங்கள்ல அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இருந்தாலும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீனுடைய சுன்னத்து என்பது, அவனுடைய பாணி என்பது சில நேரங்களில் தரலாம், தராமலும் போகலாம். ஆனால் இன்றைய இரவில் இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவனை கேட்கிறான், நீங்கள் ரிஸ்க் கேட்பவர்கள் உண்டா? இதோ நான் ரிஸ்க் தருகிறேன், அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இரண்டாவது செய்தி, இப்ப பாவ மன்னிப்பு ஃபர்ஸ்ட், இரண்டாவது ரிஸ்க், மூணாவது எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியம் வேண்டுமா? இந்த உலகில் ஆரோக்கியம் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். பலா முசீபத்துகளில் மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறீர்களா? கேளுங்கள், உங்களுக்கு சுகம் தருகிறேன் என்று அல்லாஹ் தரக்கூடிய ஒரு இரவு இந்த இரவு. ஒரு மனிதனினுடைய ஆரோக்கியம் என்பது அவன் இருக்கிற போது எந்த காலத்திலையும் தெரியவே தெரியாது. இந்த கண்ணை வைத்துக் கொண்டு படம் பார்க்கிறான், சினிமா பார்க்கிறான், இந்த கண்ணுடைய அருமை அவனுக்கு தெரியாது. ஹராமான இசை கேட்கிறான், காது அருமை தெரியாது.
ஒரு சுத்து நீங்கள் இப்போ போய் ஒரு மருத்துவமனையை பார்த்து விட்டு வாருங்கள். ஒவ்வொரு பிரிவுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாமத்தை கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறான். பல்லுக்குன்னு ஒரு பிரிவு, கண்ணுக்கு ஒரு பிரிவு, கை கால் எலும்புகளுக்கு ஒரு பிரிவு, இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நரம்புக்கு ஒரு பிரிவு, இந்த தொண்டைக்கு, இருதயத்திற்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு என்று சொல்லி ஒவ்வொரு பிரிவாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே. இந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்மை வைக்கவில்லை என்று பெரிய நியாமத்து உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். அது மாபெரிய அருட்கொடை. மருத்துவ செலவை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறானா இல்லையா? இது பெரிய நியாமத்து இல்லையா? ஒரு மனிதன் சர்வ சாதாரணமாக தன்னுடைய சிறுநீரை கழித்து விட்டு வெளியிலே வந்து விடுகிறான். ஆனால் அந்த சிறுநீர் கழிப்பதற்கு இன்றைக்கு சில பேர்கள் 2 கிட்னியும் இல்லாமல் போய் டயாலிஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்களை போய் கேளுங்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு டயாலிஸ் 10,000 ரூபாய், 15,000 ரூபாய். இன்றைக்கு மொத்த ரத்தத்தையும் அப்படியே வெளியே எடுப்பான். ஒரு மிஷின்குள்ளே போகும், திரும்ப ரத்தம் தனியாக, யூரின் தனியாக பிரிஞ்சு திரும்ப ரத்தம் உள்ளுக்குள்ளே வரும். எவ்வளவு கொடூரமான, அப்படியே உடம்பு 2ஆ பிச்சு திரும்ப சேர்த்த மாதிரி இருக்கும். டயாலிஸ் பண்ணவங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இப்போ ஒரு தடவை யூரின் போயிட்டு வருவதற்கு 15,000 ரூபாய். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் போகிறோம்? என்றைக்காவது 15,000 ரூபாய் நாம் கட்டணம் கொடுத்து விட்டு இறைவனுக்கு போயிருக்கிறோமா? இல்லை. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹப அன்னி அன்னில அதா வாபானி என்ற துவாவை நாம் ஓதிக்கொள்கிறோம். பெருமானார் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹ் என்னை விட்டும் எனக்கு சங்கடம் தரக்கூடிய, தீமை தரக்கூடிய கழிவை என்னை விட்டும் வெளியாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று துவா சொன்னார்களே. அப்பேற்பட்ட சிறுநீரை இலகுவாக நாம் கழித்து விட்டு வருகிறோம். இது பெரிய நியாமத்து இல்லையா? அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் இல்லையா? ஒரு வியாதி வந்தவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். கண் இல்லாதவனை போய் கேட்டு பாருங்கள், ஒரு காது கேட்காதவனை கேட்டு பாருங்கள். இந்த சமூகத்தில் அவன் படுகிற பாடு பெரும்பாடு. ஒரு ஹார்ட் பிரச்சனை என்றால் என்ன பாடுபட முடியும்? ஒரு கிட்னி ஒரு டயாலிஸ் செய்கிற போது ஒரு சின்ன இத்தினூண்டு கை அடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதை சைஸுக்கு இருக்கக்கூடிய கிட்னி வெளியே போய் பெரிய மிஷின், அது ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு 2 சின்னதாக கொடுத்துருக்கான். கிட்னி அந்த ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு கொடுத்துருந்தா என்னதுக்கு ஆயிருக்கும்? தூக்கிட்டு அலைய முடியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நியாமத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், வியாதி இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அனுதினமும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பேற்பட்ட உடல் சுகத்தை நீங்கள் இந்த இரவில் கேட்க வேண்டும் என்று எல்லாம் ரப்பல் ஆலமீன் ஆசைப்படுகிறான். வந்து நின்று கேட்கிறான். நீங்களுக்கு யாராவது பலா முசீபத்தில், ஆபத்தில், நீங்கள் வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? கேளுங்க, நான் தரேன். உங்களுக்கு கேளுங்க, உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கேளுங்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு கேளுங்க, உங்களுடைய வியாபாரத்திற்கு கேளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய நியாமத்து என்பது காசு, பணம். அதுதான் பெரிய நியாமத்து என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தா குடிசை வீடாக இருக்கும், ஓட்டு வீடாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தா ஊர் முழுக்க பெரிய பெரிய பங்களா. அல்லாஹ் பரக்கத் செஞ்சாங்க. இது பரக்கத் அல்ல. பரக்கத்து என்ன தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். காசு பணம் என்பது பரக்கத் அல்ல. எந்த காசு பணம் வராமல் இருந்த காலகட்டத்தில் நீ 5 வேளை தொழுதாயோ, காசு பணம் வந்ததற்கு பின்னாலும் அதே 5 வேளை விடாமல் தொழுதிருந்தால் அந்த காசு பணம் உனக்கு பரக்கத்து. இல்லை என்றால் அந்த காசு பணம் உனக்கு லானத்து, சாபக்கேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேர்களை அழிக்க நாடினால் தண்டனையாக காசு பணத்தை தருவான், சொத்து சுகத்தை தருவான், சொத்துக்களை, வியாபாரங்களை அதிகப்படுத்துவான், எல்லா வகையிலையும் வாரி வாரி கொடுப்பான். அது பெரிய அதாபு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே எல்லாம் வந்தாலும் அதை வாங்கி வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினால்தான் அந்த காசு பணம் எல்லாம் நியாமத்தாக நமக்கு வந்து சேரும். எனவே அல்லாஹ்வினடியார்களே, இன்றைய இரவில் நாம் செய்யக்கூடிய 3 விதமான காரியங்கள். அதனால்தான் 3 யாசின் ஓதினோம். பாவ மன்னிப்புக்கு ஒரு யாசின், உங்களுடைய ரிஸ்க்குக்காக வேண்டிய ஒரு யாசின், உடைய நோயினுடைய பலா முசீபத்தை நீங்குவதற்காக, ஆயுள் நீட்டிப்பதற்காக வேண்டிய யாசின். இதெல்லாம் நாம் ஓதி வெறுங்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் என்ன கொடுக்கவா போகிறான்? கொடுப்பான். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு யாசினை ஓதி, குர்ஆனினுடைய இதயத்தை ஓதி கேட்பதால் எல்லாம் ரப்பல் ஆலமீன் பிரியத்தோடு அதை தருவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே இப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுக்கு பின்னால் கொஞ்ச நேரம் திக்ர் செய்யப்படும். அதற்கு பின்னால் துவா நடைபெறும். அதற்கு பின்னால் சில கபர் ஜியாரத் நடைபெறும். இறைவனிடத்திலே மன்றாடுங்கள், அழுகுங்கள். அழுகாத கண்கள் என்பது இறுகி போன கல்பிலிருந்து அவ்வளவு இலகுவாக கண்ணீர் வராது. ஒரு நாளைக்கு
ஒரு தடவையாவது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அழுக வேண்டும். அழுதாதான் அவர் நல்ல மனிதர். இல்லை அழுக வரலையே, எனக்குலாம் அழுகலாம் வராது, கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். கல்பு செத்து போனதுக்கான அடையாளம் 3 எழுதுகிறார்கள் அல்லாமா ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தம்முடைய கிதாபில். கல்பு செத்து போச்சதுக்கு அடையாளம் தெரியுமா? பாவம் செய்கிற போது தயக்கம் ஏற்படாது. துணிந்து பாவத்தை செய்தால் கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தமா. 2வது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல் அவனுக்கு பாரமாக தெரியும், தீமை செய்வதற்கு இலகுவாக தெரியும். குர்ஆன் ஓத சொன்னால் முக்குன்னு முக்குவான், தொழுக சொன்னால் அப்படியே அசுமா, ஆனால் சினிமா பார்க்க சொன்னால் ஈஸியாக பார்ப்பான். அப்போ நல்ல அமல்கள் செய்வதில் கடினம் ஏற்பட்டால் கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். 3வது, நல்ல உபதேசங்களை கேட்பதற்கு கூட அவன் தயாராக இருக்க மாட்டான். அஜத்துமார்கள் ஒரு ஜும்மாவில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை முன்னாடியே வந்து கேட்கணுங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. ஒரு ஃபஜ்ருக்கு பின்னாடி உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை கேட்டுக்கிட்டு செய்ய போகிறோம், அந்த கேட்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராமல் போய்விட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கல்பு செத்து போய்விட்டது என்று எழுதுகிறார்கள். எனவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அல்லாட்ட அழுகணும், அல்லாட்ட கெஞ்சணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் கேட்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலமெல்லாம் சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. வாழக்கூடிய காலமெல்லாம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கியாமத் வரைக்கும் ரிஸ்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வாரி வழங்குவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் மருத்துவ செலவுகளை விட்டு நம்மை காப்பாற்றி, வியாதிகளை விட்டு காப்பாற்றி, பெருநோய் புற்றுநோய் உள்ளிட்ட கொரோனா போன்ற பெருநோய்களை விட்டு காப்பாற்றி, ஆரோக்கியமான உடல் சுகத்தை, நீண்ட பரக்கத்தான ஆயுளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.